வணக்கம். இன்றைக்கி எங்கள் கொழுந்தனார் பொண்ணு திவ்யாவோட வளகாப்பு ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து வளகாப்புக்கு நாங்கள் தாய் வீட்டு சீராக நாங்கள் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் மண்டபத்தில் மேடையில் வச்சுருக்கோம். எங்கள் ஊர்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் வளகாப்பு பண்ணுவாங்க. இன்னும் அந்த பழக்கம் மாறாமல் இருக்குது. காலையில் ஏறு பொழுதில் வந்து 11 மணிக்கெல்லாம் வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து தொடங்கிருச்சு. தொடங்கிட்டு எல்லாமே நல்லபடியாக வந்துச்சு. மதியத்துக்கு அப்புறமா ஒரு சடங்கு பண்ணுவாங்க. அதுதான் நான் உங்களுக்கு முக்கியமாக காட்ட போகிறேன். இந்த பாருங்கள், இதுதான் நான் கொழுந்தனார் பொண்ணு திவ்யா. அவள் ஹஸ்பண்ட் வந்து செல்வம், என் நாத்தனாரோட பையன். சடங்கு பண்ணுறது வந்து ரூபா, என் நாத்தனாரோட பொண்ணு. இந்த சடங்கு எல்லாமே பண்ணி முடித்து அதை நான் வந்து வீடியோ எடுக்க முடியல என்னால். இந்த ரிலேட்டிவ் எல்லாமே வந்திருந்தாங்க, அதனால் வீடியோ எடுக்க முடியலை. அந்த 4-5 கிளிப் மட்டும் சேர்த்துருக்கேன், பார்த்துக்குங்க. எல்லாம் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து நாங்கள் எல்லாம் சாப்பாடு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ரிலேட்டிவ் எல்லாமே கிளம்பிட்டாங்க. கிஃப்ட் பாக்ஸாக டிஃபன் பாக்ஸு, மஞ்சள் கயிறு எல்லாம் கொடுத்து விட்டாங்க. நான் சொன்ன சடங்கு வந்து இதுதான் பாருங்கள். பச்சரிசியில் களி கிண்டி வச்சுருவாங்க. வச்சுட்டு இதை மாதிரி ஒரு சொலகு எடுத்து, அரிசி புடைக்கிற சொலகு எடுத்து வச்சுட்டு அதில் 7 எரிக்கை இலையை எடுத்துகிட்டு வந்து கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சு அதில் ஒரு கரண்டி களி எடுத்து அந்த இலை மேலே வைப்பாங்க. வச்சுட்டு அதை லைட்டாக ஒரு பள்ளம் பறிச்சுக்கிடுவாங்க. அந்த 7 களியிலையுமே பள்ளம் பறிச்சுட்டு அதில் கொஞ்சமாக நாட்டு கருப்பட்டி, பேரு அலை கருப்பட்டின்னு இங்கே சொல்லுவாங்க, அந்த கருப்பட்டியை தட்டி அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவாங்க. சேர்த்துட்டு அது கூடவே வந்து நல்லெண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கிடுவாங்க. முன்னாடியெல்லாம் வந்து 3 வகை மூலிகையை வச்சு அதில் சாறு எடுத்து அந்த சாறு எல்லாமே இதில் ஒரு சொட்டு விடுவாங்க. இப்போ அவ்வளோவா யாரும் பண்ணுறதில்ல, ஒரு சிலர் மட்டும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அந்த சடங்கு வந்து எல்லாருமே இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு மண்டபத்துக்கு வெளியில் நாங்கள் கீழே வாசலுக்கு திவ்யாவை நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு அந்த வாசலில் வச்சு சூளம் பார்த்து தான் அதை நிற்க வச்சு அதை பண்ணுவாங்க. இன்றைக்கி மேற்கு சூளன்றதுனால வடக்காம திருப்பி நிற்க வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், அவளோட நாத்தனார் தான் அதை பண்ணுறா. அந்த சொலவில் இருக்க அந்த களியை தலையில், வயிறில், காலில் லாஸ்ட்டாக 3 இடத்துலையும் வச்சு 3 டைம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. தலையில் வச்சுட்டு வயிற்றில் வைப்பாங்க, அதுக்கப்புறமா காலில் வைப்பாங்க. இதெல்லாமே இப்படி பண்ணுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பெரியவங்கள்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் தலைமை வரைக்கும் அப்புறம் நீங்கள் தான் அதை பண்ணணும், இது எல்லாமே நல்லா கவனமாக பார்த்து இதை பண்ணிக்கோங்க, பழகிக்கங்கன்னு எங்கள்கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணி முடிச்சிட்டா இப்போ வந்து திவ்யாவோட நாத்தனா வந்து அந்த களியை எடுத்து அவளுக்கு ஊட்டி விடணும். இதுதான் சடங்கு சம்பிரதாயம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஊட்டி விட்டுட்டு முடிச்சுக்கிருவா. அவளோட சடங்கு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து திவ்யா வந்து இந்த சொலகில் இருக்க களி எல்லாமே குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து ஊட்டி விடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 7 பசங்களை நிப்பாட்டி வச்சுக்கிருவாங்க. நாங்கள் அன்றைக்கி வளகாப்பு பண்ண அன்றைக்கி வந்து குட்டி பசங்க அதிகமாக இல்லை, 2 பசங்க மட்டும்தான் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இதை வந்து சின்ன பசங்களுக்கு 7 பேருக்கு கொடுப்பாங்க. அவங்க இல்லைன்னா பெரியவங்களும் வாங்கிக்கிடுவாங்க. இந்த பாருங்கள், சின்ன பசங்க இல்லாதனால பெரியவங்க வந்து எல்லாமே அந்த இலையில் இருக்கிறத ஒருத்தராக வந்து ஒன்று ஒன்றா வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து ஒரு குட்டி பொண்ணு வரா பாருங்கள், பேர் வேதா, திவ்யாவோட மச்சான் பொண்ணு. அவள் தான் வாங்கிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா வந்த எல்லாருக்குமே இந்த களியை எடுத்து கொடுத்துட்டாங்க. எல்லோரும் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி தான் சம்பிரதாய சடங்கு எல்லாமே பண்ணணும்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதை காலங்காலமாக எங்கள் ஊர் தேனி சைடில் வந்து பண்ணுவாங்க. இதை இன்னும் நாங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இவங்கெல்லாம் நான் யூடியூப்புக்கு வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு ஹாய் சொல்கிறாங்க. இது எல்லாமே எங்கள் ரிலேட்டிவ் தான். முன்னாடிலாம் ஃபோட்டோ எடுக்க கூட வந்து தயங்குவாங்க. இப்போ எல்லாமே நல்லா ஜாலியாகிட்டாங்க, எல்லாம் ஹாய் சொல்லிடுறாங்க. களி இப்போ இந்த சம்பிரதாய சடங்கு எல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. நாங்கள் எல்லாம் இப்போ மேலே போயிட்டு அடுத்தது என்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், சின்ன பொண்ணு கையில் வச்சு நிற்கிறாள்ல, இவள் பேர் வேதா. இந்த மாதிரி தான் 7 பசங்களுக்கு எடுத்து கையில் கொடுப்பாங்க. சின்ன பசங்கள்னா இப்படி பெரியவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. வேதா இவள் வேதாவோட தங்கச்சி கயல், அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. இப்போ பாருங்கள், நாங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். களி வந்து நல்லா சூடாக இருந்துச்சு. இலையில் எல்லாருக்கும் இலை போட்டு அதை பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திவ்யா பக்கத்தில் இருக்கிறது வந்து அவள் தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி. சூடாக இருக்குன்னு சொல்லி திவ்யா அதை பள்ளம் பறித்து விட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி தாங்க சூடாக நாங்கள் அந்த எண்ணெயை ஊற்றி அந்த கருப்பட்டி போட்டு இந்த களியை சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த களிக்குன்னே நிறைய கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் சாப்பிட்டுக்கிற இருக்க டைம்லேயே நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க அந்த களி சாப்பிட்றதுக்குன்னேவும். மதியத்துக்கு அப்புறமா 12 மணிக்கு அப்புறமா இறங்கு பொழுதில் தான் நாங்கள் இந்த சடங்கு பண்ணுவோம். நாங்கள் இந்த சடங்கு பண்ணது வந்து 1 மணி அளவில் நாங்கள் அதை பண்ணோம். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. எல்லாரையுமே ஒரு கிளிப் எடுத்து ஒரு வீடியோ எடுத்துடலாம், கவர் பண்ணி உங்களுக்கு இந்த வளம் உங்களுக்கு எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்தணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. உங்கள் ஊரில் இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்கான்னு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நார்மலாக முன்னாடி வளகாப்பு 12 மணிக்கு முன்னாடி வளகாப்பு நார்மலாக நடக்கும். அதுக்கப்புறமா இந்த சடங்கை வந்து நாங்கள் எப்போயுமே கடைப்பிடிச்சிக்கிட்டு இருப்போம். இதுதான் எங்கள் சடங்கு. நல்லா எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு சாயந்தரம் வரைக்கும் அங்கே இருந்துட்டு அந்த களியெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறமா தான் நாங்கள் அந்த மண்டபத்தை காலி பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வருவோம். இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் எல்லாமே நடக்கும். உங்கள் ஊரில் எப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமேவும் எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.